ஏய் ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்பவே ஸ்பெஷலான படங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு வசனம் கூட கிடையாது. அட ஆமாங்க, இது ஒரு சைலண்ட் ஃபிலிம். விஜய் சேதுபதி, அரவிந்த் அதிதி ராவ் ஹைதரின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. காந்தி படம் போட்ட அந்த ஒரு பணம் ஒரு ஏழையையும் பணக்காரனையும் எப்படி ஆட்டி படைக்குது பார்த்தீங்களா? இந்த காந்தி டாக்ஸ் படத்தோட கதையும் அதுதாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் மும்பையில் ஒரு ஸ்லம் ஏரியாவை காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி இருக்கார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஹீரோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால நடக்கவே முடியாது. அவங்கள தான் ஹீரோ குழந்தை போல் பார்த்துக்கிறார். காலையில் க்யூவில் நின்று அம்மாவை கழிவறைக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து ஹீரோவோட கஷ்டம் ஆரம்பிக்குது. ஹீரோவோட அப்பா ஒரு துப்புரவு பணியாளருங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வேலையை வாங்க ஹீரோ முயற்சி பண்ணுறார். ஹீரோ கையில் எப்போவுமே ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்காக கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்காருங்க. ஹீரோ வீட்டுக்கு எதிராக தான் நம்ம ஹீரோயின் அதிதி ராவ் இருக்காங்க. 2 பேருமே ஜன்னல் வழியாக லவ் பண்ணவும் செய்கிறாங்க. ஹீரோ ரொம்ப நேர்மையானவர்னு தெரிஞ்சு தான் ஹீரோயின் அவரை உயிராக காதலிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ இன்டர்வியூக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அதிகாரி ஒரு காப்பி கொடுக்குறான். ஹீரோ காப்பியை குடிச்சிட்டு ஃபைலை நீட்டுறாரு. ஆனால் அந்த அதிகாரி அதை தூக்கி எறிஞ்சிடறான். வேற ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிது. அவன் அந்த அதிகாரிக்கு பாதி குடித்த காஃபியை லஞ்சமாக கொடுக்குறான். இது தாங்க அவங்களோட கோட்வேர்டு. 50,000 ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கணும் ஹீரோவுக்கு தெரிய வருது. வீட்டில் அம்மாவுக்கு ஆஸ்துமா வேற. சாப்பாட்டுக்கு கடைக்காரன் பில் கட்ட சொல்லி மிரட்டுறான். ஹீரோ செம அப்செட்டுங்க. இப்போ அப்படியே கட் பண்ண கோடீஸ்வரர் அரவிந்த் காட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுங்க. ஆனால் ஒரு விபத்தில் அவர் குடும்பத்தை இழந்துட்டு தனி மரமாக நிற்கிறார். அரசியல்வாதிகள் அவரோட சொத்துக்களை முடக்கிறாங்க. அவர் கம்பெனிக்கு சீல் வைக்கப்படுது. ஒரு காலத்தில் அரசனாக இருந்தவர் இப்போ கடங்காரனுக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கிறார். அரவிந்த் செம்ம காண்டில் இருக்கார். குடிக்க ஆரம்பிக்கிறார். மீடியா அவரை கிண்டல் பண்ணுது. ஒரு முறை ஒரு ஈவெண்ட்டில் ஹீரோ கிருஷ்ணர் வேஷம் போட்டு சிலையாக நிற்பார். அப்போது அரவிந்த் ஹீரோ முகத்தில் இருக்க ஐஸ்கிரீமை தொடச்சி விடுவார். அரவிந்த் ஒரு பெரிய ஆளுன்னு ஹீரோவுக்கு அன்றைக்கி தெரிய வருதுங்க. பஸ்ஸில் ஒரு திருடன் ஹீரோவை பார்த்து நீ கடைசி வர பிச்சைக்காரனாக தான் இருப்பேன்னு கிண்டல் பண்ணிவிட்டு பணத்தை காட்டுறான். நேர்மையாக இருந்தால் வாழ முடியாதுன்னு ஹீரோ முடிவெடுக்கிறார். கத்தியை வாங்கிட்டு திருட கிளம்புறாருங்க. அரவிந்த் வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு ஹீரோ அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அரவிந்த் சூதாடுற இடத்துக்கு போகிறார். ஹீரோ அங்கே ஒரு சர்வெண்ட் மாதிரி போய் நோட்டம் விடவும் ஆரம்பிக்கிறார். ஹீரோயின் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ நேர்மையானவன் சொல்லி தான் நான் உன்னை லவ் பண்ணேன், இப்போ நீ திருடுனா நமக்கு லவ் செட் ஆகாதுன்னு மிரட்டுறாங்க. ஹீரோ ஒரு கட்டத்தில் தான் லவ்வரை விட 50,000 ரூபா பணம் தான் முக்கியம்னு முடிவெடுக்கிறார். ராத்திரி நேரத்தில் அரவிந்த் வீட்டுக்குள்ளே ஹீரோ சுவர் ஏறி குதிக்கிறாருங்க. அங்கே தான் ஒரு காமெடி ட்விஸ்ட். பஸ்ஸில் ஹீரோவை கிண்டல் பண்ண அந்த திருடனும் அதே வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்கான். ஆனால் அரவிந்த் அங்கே ஒரு பிணம் நிறைய மது பாட்டில்களோட ஏதோ ஒரு பெரிய பிளானில் இருக்காருங்க. தான் இறந்துட்டதா உலகத்தை நம்ப வச்சுட்டு தப்பிக்கணுங்கிறது தான் அரவிந்த் பிளானே. ஹீரோ வீட்டுக்குள்ளே சாப்பாட்டை பார்த்ததும் பசியில் சாப்பிட ஆரம்பிக்கிறார். வறுமையோட கொடுமை அவரை எப்படி பண்ண வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு கட்டத்தில் ஹீரோ பாத்ரூமில் ஒளியவும் செய்கிறார். அங்கே அரவிந்த் கொண்டு வந்த பிணத்தை பார்த்து பயப்படவும் செய்கிறாருங்க. ஒரு வழியாக அரவிந்த் பணப்பெட்டியை ஹீரோ கண்டுபிடிக்கிறார். பணத்தை எடுக்கிறப்போ அவருக்கு ஹீரோயினோட ஞாபகம், அம்மாவோட நேர்மை ஞாபகம் வருதுங்க. அரவிந்த் எழுதி வச்சிருக்க தற்கொலை கடிதத்தை ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறார். பணம் எப்போ வேணால் வரும், அன்பு வராதுங்கிறது தான் அதில் இருக்க சாராம்சம். ஹீரோவுக்கு இப்போ புத்தி வருதுங்க. திருடன பொருளை திரும்ப கொடுக்க முடிவு இருக்கிறார். அதுக்குள்ளே அரவிந்த் வீட்டை கொளுத்திட்டு வெளியே வரார். அங்கே ஹீரோ மங்கிக்குள்ளா போட்டு நின்றுட்டுருக்கார். ஹீரோவை கண்டுபிடிச்ச அரவிந்த் துப்பாக்கியை நீட்டுறார். ஹீரோ பயப்படாமல் திருடனதை திரும்ப கொடுக்குறாருங்க. அப்போ ஹீரோவோட கதையை கேட்டுட்டு அரவிந்த் பணத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்டு நீ ஏன் வச்சுக்கோன்னு சொல்கிறார். ஆனால் ஹீரோ அந்த பணத்தை எடுக்காமல் தான் திருடிட்டு வந்த சைக்கிளை அதோட உரிமையாளர்கிட்டயே கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்குறாரு. அரவிந்த் வீட்டில் ஒரு ரகசிய அறையில் தங்க வச்சிருக்கார். அதை எடுத்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிடுறாருங்க. அடுத்த நாள் அரவிந்த் தற்கொலைன்னு நியூஸ் வருதுங்க. ஆனால் உண்மை ஹீரோவுக்கு மட்டும்தாங்க தெரியும். அரவிந்த் வீட்டில் திருட வந்த அந்த திருட்டு பையன் வீட்டில் ஏற்பட்ட நெருப்பில் சிக்கி உடம்பெல்லாம் தீக்காயத்தோட தப்பிக்கவும் செய்கிறாங்க. ஹீரோ இப்போ பழையபடி நேர்மையாக வேலை தேடவும் ஆரம்பிக்கிறார். கடைசியாக ஹீரோவுக்கு கார்ப்பரேஷனில் துப்புரவு பணியாளர் வேலையும் கிடைக்கிது. ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கே சாப்பாடு கொண்டு வராங்க. காந்தி சிரிக்கிற அந்த நோட்டை விட உழைச்சி சாப்பிட்ற கஞ்சி தான் நிம்மதின்னு படத்தை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.